ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிபிஜி கூல் பாய் கேமிங். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் தி பாஸ் ஃபைட் அதான் பார்க்க போகிறோம். பார்ட் 3ங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம கூட பார்த்தீங்கன்னா மாஸ் கேமிங் பாய் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. இதுதான் போன தடவை நான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன். மற்றதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி எல்லாரும் இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா சுகர் கேன் ஃபார்ம்லாம் செய்யணும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா புக்ஸ் நிறையா செய்ய வேண்டியது இருக்குது ட்ரேட் பண்ணுறதுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லேஜர்ஸ்லாம் பிடிச்சி ஒரு இடத்துல அடைச்சி வச்சு ஃபார்மிங் பண்ண விட்டு அவனோன்ட்டு வந்து இது 2 பேர் அடைச்சி வைக்கிறதுனாலமா அவன் வந்துட்டு பேபிஸ் வரும் வில்லேஜர்ஸ். அவனோட வந்துட்டு ப்ரீடிங் பண்ணி அதுலேருந்து ட்ரேடிங் ஃபார்ம் செய்யலான்னு இருக்கும். இந்த மாதிரிலாம் செய்யலான்னு நிறைய பிளானிங்கோட இந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஆரம்பித்தப்பே நான் கீழே விழுந்து பாதி எழுத்துக்கிட்ட போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே நிறைய போல் இருந்துச்சு. இந்த மைண்ட் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தேன். சரின்ட்டு உள்ளே இறங்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி யாரோ வந்துட்டு போயிருக்காங்க போலையே. சரி நீங்கள் ஏதோ இருக்கிறத மட்டும் எடுப்போம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், உள்ளே இறங்கிட்டேன். உள்ளே இறங்கிட்டு பாதி தூரம் வந்தேன். என்னடா இருட்டாக இருக்குன்னு பார்த்தா இந்த மைன் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. சைட்லலாம் பார்த்தா அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரிலங்க. சரி இருக்கிறத எடுத்துகிட்டு போவோமே அப்படின்ட்டு நானும் பார்த்தேன். ஏன்னா என் கையில் இருந்தது எல்லாத்தையும் பாருங்களேன், இந்த பொருளை தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். மைன் பண்ணுறதுக்கு நிறையா கிடைக்குமோன்னு எல்லாத்தையும் உள்ளே தூக்கி போட்டு வந்திருக்கேன். சரி டார்ச்செல்லாம் எடுத்து வைப்போமேன்ட்டு டார்ச் எடுத்து வச்சேன். அப்புறம் நிறைய அயன் கிடச்சிது. இறங்கினோடனே கண்ணு முன்னாடி ஒரே அயனாக இருந்துச்சு. சரிடா ஏன்டா ஒன்றுன்ட்டு எல்லா அயனையும் அள்ள ஆரம்பிச்சிட்டேன். அயன் தானே எவ்வளோ கிடச்சா என்ன, அது இதுன்னு செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லா அயனையும் அள்ள ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா அயன் பார்த்தீங்கன்னா நிறையாவே கிடச்சிது. அப்புறம் இந்த மைனை விட்டு போகும்போது நிறைய அயன் எடுத்துகிட்டு போகணுன்னு எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அயன் மட்டும் தான் கிடைக்குன்னு பார்த்தா கண்ணு முன்னாடி ஒரே ஒரு கோல்டு இருந்துச்சு. ரைட்ரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு எடுக்கிறோங்க. எப்படா நீ தான் பாட்டிலே ஒரு கோல்டு எடுத்தீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவில் நீங்களே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எடுத்த கோல்டை லெஜெண்டரி பாஸ் பக்கத்தில் வந்து நின்று ஆட்டை போட்டார். அதுக்கப்புறம் எப்படா கோல்டு பிஸ்கெட்லாம் வச்சு இந்த அயன் சூட்லாம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஆர்மர்ஸ்லாம் செஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு இதில் எடுத்தேன். இது நம்ம அந்த கோல்டன் பிளாக் எடுத்திருந்தோம்ல, பிளாக் ஆஃப் கோல்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கொடுத்தது, அதாவது லெஜெண்டரி பஸ் கொஞ்சம் வந்து கொடுத்தது. அப்புறம் நெதருக்கு போய் நக்கட் எடுத்தோம்ல, அந்த நக்கட்ஸு அதெல்லாம் ஒன்று சேர்த்து செஞ்சேன். பிஸ்கட்ஸ் வச்சு தான் இதெல்லாம் செஞ்சேன். சரி இங்கே வந்தோடனே ஒரே ஒரு எமரல்டு கிடச்சிது ஓரமாக இருந்து. அப்புறம் நிறையா அயன் கிடச்சிது. வந்தோடனே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு க்ரீப் இருந்தது. அதுக்கு தெரியாமல் சைடில் இருந்த இந்த எமரல்டையும் அயனையும் எடுத்துடலாமேன்ட்டு வேகமாக எடுக்க ஆரம்பித்தேன். நான் பார்த்தீங்கன்னா அயனை எடுக்கிறதுக்கு வந்துட்டு இது ஸ்டோன் பிக்காட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எமரல்டு மற்ற எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு அயன் பிக்காட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி கிடைக்கிற வரைக்கும் லாபம்டான்னு எல்லாத்தையும் எடுப்போம். எல்லாத்தையும் எடுன்னு எல்லாத்தையும் அள்ளிட்டு இருந்தேன். அந்த க்ரீப்பர் வேறு பக்கத்தில் வந்துமான்னு பயமான இருந்தது. அடியில் நிறையா அயன் இருந்துச்சு. இதெல்லாம் எடுத்துகிட்டு செத்துறக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த க்ரீப்பரையும் பொலி போட்டுருவோம். ஏன்னா நமக்கு வந்துட்டு ஸ்டாம் அடிக்கிறதுக்கு டிஎன்டி செஞ்சாகணும். டிஎன்டி செய்கிறதுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இது வேணும், கன் பவுடர் வேணும்னா என்ன பண்ணும், அதை போட்டு பொழந்து கட்டணும். அதனால நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே ஏறி போய் மிச்சம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துட்டுன்னு சொன்னால் அந்த க்ரீப்பர் என்ன பார்த்துட்டு அந்த க்ரீப்பருக்கு முன்னாடி இந்த டைமண்டை நான் பார்த்துட்டேன். ரைட்ரா அப்படின்ட்டு க்ரீப்பர் அடிப்புமான்னு பார்த்தேன். க்ரீப்பர் தண்ணியிலேயே மாட்டிட்டு இங்கே தவிச்சிட்டு இருந்தது. சரி எல்லா டைமண்டும் எட்டுன்னு எல்லாத்தையும் அள்ள வந்துட்டேன். இந்த டீப் ஸ்லேயருக்கு வந்தாலே இந்த அயன் கிடைக்கிறது தாங்க ஒரு பெரிய விஷயம். இந்த டைமண்ட்லாம் கிடைக்கிறது தாங்க பெரிய விஷயமா இருக்கும். டீப் ஸ்லேயரில் வந்துட்டு டைமண்ட் கிடச்சின்னா நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் டீப் ஸ்லேயரில் மட்டும்தான் டைமண்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, மேலேயும் அங்கங்கே கிடைக்கும் தான். இருந்தாலும் அடியில் இருக்கிறது தான் அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கோல்டும் கிடச்சிது. ரைட்ரா கோல்டை வச்சுட்டு ஃபுல் செட்டப் போட்டு டைமண்டை வந்துட்டு பத்திரமா எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு தோணுச்சு. மாட்டிக்கிச்சின்ட்டு அடுத்த லக்க பாருங்கள், கன் பவுடர் கிடைக்க போகுது. இப்போ நமக்கு இந்த க்ரீப்பர் இன்றைக்கி நான் இந்த மூலையில் விட்டுக்கிட்டே அடிக்க போகிறேன். இதுவும் வெடிக்கலான்னு பார்க்குதே, ஆனால் நான் விட்ற மாதிரி இல்லை. இன்றைக்கி இதை அடித்து பொடி போட்டு இன்றைக்கி நான் கன் பவுடரை எடுக்காமல் விட மாட்டேன். ஓகே கொண்டாச்சு. அதுக்கு கன் பவுடர் கிடச்சிதான்னு வந்து பார்த்தா கருமம் கன் பவுடர் காணும். எக்ஸ்பி மட்டும் தான் எனக்கு கிடச்சிது. சரி ஓரமாக அந்த அயனெல்லாம் எடுப்புன்ட்டு எல்லா அயனையும் சுரண்ட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த கேவலம் அயனுக்கு பஞ்சமே இல்லை போகிற அவ்வளோ கிடைக்குதுங்க. இங்கே பாருங்கள் நோண்ட அயனாக இருக்குது. இந்தாடா அயன் தானே வச்சுக்கிடாங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்க மண்ணு கடியில் அயன் இருக்குது. ஆனால் தண்ணியில் மைன் பண்ணுறது தான் கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் நல்லா இறங்கி தான் பண்ணி ஆகணும். இருந்தாலும் தண்ணியில் மைன் பண்ண ரொம்ப லேட் ஆகுதுங்க.
அடியில் போனால் பபுள்ஸ் வேற குறையுது, உடைக்க மாட்டேங்குது பிக்கேட்ஸ் தண்ணியில் இருக்கிறதுனால ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது ஸ்டோன் பிக்கேட்ஸுக்கு. எனக்கு வேறு ரொம்ப கடுப்பாகுது. சரி இருந்தாலும் எடுப்போம், அயன் பிக்கேட்ஸை ஏன் வீணடிச்சிக்கிட்டு நம்ம டைமண்ட் எதாச்சும் எடுக்க யூஸ் ஆகும் அப்படின்ட்டு இதை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். பபுள்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் குறைஞ்சிட்டு இருந்தது. அதனால் நான் பார்த்தீங்கன்னா மெதுவாக எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பித்தேன். எல்லா அயனும் கிடச்சிது. மேலே வந்துட்டு அடுத்த வேலையை பார்ப்போம்ட்டு இங்கே கொஞ்சோண்டு டார்ச் வச்சு லைட்டை பண்ணேன். சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது கிடச்சிருக்கு, எமரல்டு. இதை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோன்ட்டு திரும்பி பார்த்தா சர்ப்ரைஸ் மேலே ஃபேக்கர் அப்படின்ற மாதிரி சைடில் இது இருக்குது டைமண்டு. சரி இருக்கிற எல்லா எமரல்டையும் எடுத்துகிட்டு அதை எடுத்து பண்ணிட்டு நான் இதை போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா எமரல்டையும் எடுத்தாச்சுங்க. இதுங்களெல்லாம் எடுக்கும்போது நமக்கு நிறைய எக்ஸ்பி ஏறுது. இதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. எல்லாத்தையும் எடுக்கும்போது அப்பப்போ கொஞ்சோண்டு எக்ஸ்பி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இதை வச்சுட்டு நம்ம நிறைய டெவலப் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்தா அங்கேயும் கொஞ்சோண்டு டைமண்ட் இருந்தது. வெறும் 3 தானா, சரி ஏதாச்சும் கிடைக்குதுன்ட்டு நானும் எல்லாத்தையும் சுரண்ட ஆரம்பிச்சிட்டேன். டைமண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்போ தான் நம்ம எல்லாத்தையும் செய்கிறது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டிட்டு இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுப்புமே அப்படின்ட்டு நானும் வந்தேன். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த சைடில் ஒரே ஒரு டைமண்ட் பிளாக்கு காட்டி தெரிஞ்சுது. ஓரமாக ஒரு கோல்டு வந்து ஓகே டைமண்ட் கிடச்சிச்சு. இந்த கோல்டை விட்டுறக்கூடாது ராசா அப்படின்னு லாவா ஊற்றிடுமோன்னு நினச்சேன். இல்லை பட்டுன்னு எடுத்துட்டேன். லாவா இப்போ வரைக்கும் ஊற்றலை, ரைட்ரா அப்படின்ட்டு அடுத்த வேலையை பார்ப்போம்னு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே அயனாக இருக்குது, அயன் அயன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைமண்டு, வாங்க இன்னைக்கு அடிக்கிறேன் லூட்டிங்க அப்படின்னு எல்லாத்தையும் இறக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய இது இருந்தது அயன். இதெல்லாம் உடைக்கிறதுக்கு தண்ணி கடியில் இந்த ஸ்டோன் பிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக இருக்குதுங்க, சுத்தமாக முடியல. இந்த மாதிரிலாம் வச்சுட்டு நோண்டிட்டு இருந்தேன். என்னப்போ எடுக்கிறது, எனக்கு மொத்த பப்புளும் காலியாகிடும் போல் அப்படி தான் இருக்குது எனக்கு பார்க்க. எல்லாத்தையும் எடுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருந்தேன். சைடில் பார்த்தீங்கன்னா என்னமோ தெரிஞ்சுது. சரி என்றா அது அப்படின்னு பார்த்தா எனக்கும் கடுப்பாயிட்டு ஸ்டோன் பிக்கெட்ஸ் வச்சு எடுக்கிறதுக்கு. இதை வச்செல்லாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாதுன்ட்டு நான் சரின்ட்டு இதை எடுத்துட்டேன். அயன் பிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு அயன் பிக்கெட்ஸ் வச்சு எடுத்துருவோம் அப்படின்னு ஜாலியாக அயன் பிக்கெட்ஸ் வச்சுட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பப்புள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அது வேறு குறைஞ்சிக்கிட்டோன்னா நமக்கு லைஃப் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணால் மேலே வந்துட்டு போயிட்டு இருந்தேன். மேலே வந்துட்டு ஃபுல் பவுலையும் ஏற்றிப்போம், ஃபுல்லானதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே வந்துக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ஐடியாலாம் வந்துட்டேன். நெக்ஸ்ட் என்னடான்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருந்தேன். தண்ணி கடியில் ஓவர் அயன் இருக்குதான், ஆனால் எனக்கு உடைக்க ரொம்ப கடுப்பாகுதுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா என்னடா இருந்துச்சுன்னு அப்பயே கேட்டப்போ டைமண்டு. சரி அடிக்கிறா லூட்டுன்னு எல்லாத்தையும் எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். அல்ல காசா பணமா தின்ட்டு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் உள்ளெல்லாம் கொஞ்சம் வந்தேன். இங்கெல்லாம் நல்லா பெருசாக போதுங்க இந்த கேவு. சரி அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் அழைச்சிட்டு வந்து தான் இந்த கேவை பார்த்தோம்னா ஆல்ரெடி ஒரு பெரிய கேவ் வேற வச்சுருக்கோம், அங்கே வேற போகணுன்ட்டு தோணுச்சு. சரிடா அப்போனா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்துருவோம் அப்படின்னு முதல்ல அந்த கேவுக்கு போவோம், அடுத்து இந்த கேவுக்கு வருவோம் அப்படின்னு அடுத்த பாட்டில் பார்த்து போகணும் விட்டுட்டேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அயன் இருந்தது. கொஞ்சம் விட்டுட்டு போனால் கூட நமக்கு தாங்க நஷ்டம். அதனால எல்லாத்தையும் அள்ள ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் அல்லுன்னு எல்லா டைமண்டையும் எடுத்து இதை அயனெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நமக்கு டைமண்டும் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சோண்டு கிடச்சிருந்தது. அப்புறம் இந்த மாஸ் கேமிங் பாய் பார்த்தீங்கன்னா சாரின்னு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஏன்னு சுத்தமாக தெரில. இந்த மாஸ் கேமிங் பாய் எதுக்குன்னு கேட்டேன் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் அவர் தான் சொல்கிறாரு, நான் பார்த்தா தெரியாமல் லெஜெண்டரி பாய்ஸை பார்த்தீங்கன்னா அடிச்சுவிட்டேன் ப்ரோ, அதுக்காக தான் சேட் பண்ணியிருந்தேன், அவருக்கு தெரியணும்ல அப்படின்ட்டு சொன்னார். ப்ரோ அடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ப்ரோ, எப்படி இருந்தாலும் நீங்கள் தெரியாமல் தான் அடிச்சிருப்பீங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். ஓகே ப்ரோ அப்படின்னாரு. இருந்தாலும் நம்ம சொல்லிக்கணும்ல ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ நீங்கள் சொன்னது வரைக்கும் ஓகே தான் அப்படின்ட்டு நானும் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் லெஜெண்டரி பாய்ஸ் பார்த்தீங்கன்னா என்னமோ பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். அது ஹார்ஸ் வாஸ் சீல் பை இன்னைக்கு இருந்துச்சு. ஓகே ஹார்ஸ் எடுத்துட்டார் போல். அப்போ அவருக்கு சேடல் எங்கேருந்து கிடச்சின்னு பார்த்தா ப்ரோ நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா மாடுங்களெல்லாம் தேடி போட்டு கொன்று லெதர் எடுத்து அதை வச்சு சேடில் எடுத்தேன் அப்படின்னு சொன்னார். இது பார்த்தீங்கன்னா நிறைய டைமண்ட் இருந்தது, அதெல்லாம் எடுத்தேன். சரி ஊட்ட பார்த்து கிளம்புன்னு பார்த்தா இங்கே ரெஸ்ட் ஒன்று இருந்தது, அதெல்லாம் விட்டுட்டு வந்துருங்க. சரி நம்ம இதெல்லாம் எடுத்துப்போம், ஏன்னா நம்ம கண்டிப்பாக சுகர் கேன் ஃபார்ம் செய்ய போகிறோம். அதை ஆட்டோமேட்டிக்கில் தான் செய்ய போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் போய் வெட்டிட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு கடுப்பாகும். அதனால ஆட்டோமேட்டிக்கில் தான் செய்ய போகிறோம். அதெல்லாம் செய்கிறதுக்கு இது தேவைப்படும். அதனால கிடைக்கிற வரைக்கும் லாபம் எல்லாத்தையும் அள்ளி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இந்த மைனை விட்டு வெளில போகணும்னு நானும் அங்கங்கே சுற்றி பார்த்தேன். இங்கே வழியே காணும். சரி அந்த சைடில் இருக்குதோன்ட்டு பார்த்து எட்டிலாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஏன் இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தேன். நான் என்ன தோண்டிட்டு வெளில வந்துட்டேன். வெளில வந்ததெல்லாம் சைடில் வந்து நான் இங்கே சுகர் கேன் எடுக்க தான் முக்கியமாக வந்தேன். ஒரு மைனை பார்த்தா உள்ளே இறங்கிவிட்டேன். சரி இங்கே நான் ஆல்ரெடி நட்டு வச்சுருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஆட்டோமேட்டிக் சுகர் கேன் ஃபார்ம் செய்ய போகிறோம். எத்தனையை பொறுக்கிட்டு வந்து நெட்டி வச்சுருக்கேன்னு தெரில. நான் நெட்டதை விட அவங்களுக்கும் கொஞ்சோண்டு வேலை விட்டுருந்தேன். அவனும் எடுத்துகிட்டு வந்ததையும் எடுத்துகிட்டு வந்து நானே நெட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் ஏன் காட்டிக்கிட்டேன்னா கொஞ்சோண்டு எடுத்தது வரைக்கும் காட்டிவிட்டு அடுத்து வேலைக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வந்துட்டு இதெல்லாம் ஆர்மர்லாம் செஞ்சாகணும். ஆல்ரெடி வந்துட்டு நம்மள்ட்ட ஒரு செஸ்ட் பிளேட்டும் பேண்ட்டும் இருக்குது. சரி ஹெல்மெட்டு செய்யுமே அப்படின்ட்டு எடுத்துட்டேன். இன்வெர்ட்ரி ஃபுல்லாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஒரு ஆள் இவ்வளோ தான் எடுக்க முடியும் அப்படின்னு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த பொருட்களில் சில பொருட்களை எடுத்து பொட்டியில் சொருவிடுவோம் அப்படின்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். இவர் என்ன பண்ணுறாரு, என் பக்கத்துலேயே வந்து நின்றுட்டுருக்காரு. என்ன ப்ரோ பார்க்குறீங்க அப்படின்ட்டு எனக்கும் தெரில. அதோட நான் மொக்க பொருளில் தான் இதெல்லாம் அள்ளி வச்சுருந்தேன். சரி இருக்கட்டும்னு அப்புறம் இதில் டீப் ஸ்லேயரில் இருந்தது இது எல்லாத்தையும் அள்ளி வச்சுருந்தேன். அப்புறம் அன்வியில் எடுத்து வச்சுருந்தேன். இதே ஏன் கையிலே வச்சுருந்தோம், கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு கையிலே வச்சுட்டு சுற்றிட்டுருக்கேன் அப்படின்ட்டு இங்கே எடுத்து போட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருந்து செஸ்ட்டில் நிறைய பொருள் இருந்துச்சு. அப்புறம் எங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் ஒரு சீக்ரெட் இடம் செஞ்சுட்டேன். அதில் போயிட்டு நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டேன். என்னன்றது அது வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் செஞ்சதுனால நான் யாருக்குமே காட்டலை. அதனால் இப்பயும் வந்துட்டு நான் இப்போ தான் சேனல்லே சொல்கிறேன். வீடியோ போட்டுருந்தேன்னு வச்சிங்களேன், அவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அப்பயே வந்துட்டு பூந்துக்கிட்டு பட்டுன்னு வந்துட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிறதுல தான் நிற்பானுவோம். அதனால் நான் என்ன பண்ணேன், யார்ட்டையுமே சொல்லாமல் யாருக்குமே தெரியாமல் நானே செஞ்சுட்டேன். அப்படியே நான் வந்துட்டு செஞ்சது எல்லாத்தையுமே எடுத்து போட்டு பார்த்தேன். அதாவது அந்த டைமண்டில் செஞ்சது எல்லாத்தையும். எப்படி இருந்தாலும் நம்ம இதெல்லாம் சேவ் பண்ணி ஆகணுன்ட்டு என்னென்ன எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் அடுத்த வேலையை பார்ப்போன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக பேப்பர்லாம் செஞ்சாகணும். எல்லாத்தையும் செஞ்சு தாங்க ஆகணும். என்னன்றது பேப்பர்லாம் வச்சு தான் புக்கு செய்யலாம். அப்புறம் நம்மள்ட்ட என்னென்ன இருக்குது எடுக்க முடியும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். நிறைய எடுக்க முடிஞ்சுது. அப்புறம் வந்துட்டு நம்ம பேப்பர் தேவைப்படுது புக் எடுக்கிறதுக்காக. பிளாங்க் வேணும். நம்ம வந்துட்டு இப்போ ஆட்டோமேட்டிக் சுகர் கேன் ஃபார்ம் செய்கிறதுக்காக நமக்கு வந்துட்டு பிளாங்க்கு, அதை வச்சு செஸ்ட்டு செய்யணும். செஸ்ட்லேருந்து ஹாப்பர் செய்யணும். அப்புறம் வந்துட்டு ஒரு ஹாப்பர் இப்போ எதுக்கு வேணுங்கிறனா, நான் நிறைய அயன்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கோல்டுலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு நான் உருக்கணும்னு வச்சிங்களேன், இங்கே வச்சு உருக்கணுன்னா கண்டிப்பாக ஆட்டே போட்டுருவாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், மேலே போய் வித்தர்ஸ்டாம் ஹோமில் போய்ட்டு வச்சுட்டு அங்கே நான் சீக்கிரட்டாக வறுத்துட்டு இருந்தேன்னா அந்த இடத்துல போய் வச்சுட்டு கீழே இறங்கி முடியான்ட்டேன். இப்போ அவனாலும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு நிற்க மாட்டானோ. நான் அங்கே வச்சுருக்கேங்கிறதே அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா தான் தெரியும். அதனால நான் என்ன பண்ணேன், அங்கே போய் வச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தேன். நம்ம சீக்கிரட் இடம் தானே இங்கே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தந்துவிட்டு. ஏன்னா என் பின்னாடியே இவர் மாஸ் கேமிங் ப்ரோ வந்துட்டு என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அவ்வளோ சீக்கிரட்டாக வச்சுருக்க பாருங்க. என்ஜாண்டிக் புக்கெலாம் ட்ரேட் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதாக எடுக்க முடிஞ்சுது. செல்ஃபு செய்கிறது ஈஸி தாங்க, ட்ரேட் பண்ணுறது தானே கஷ்டம். எவ்வளோ எமரல்டு வீணாக போயிருக்குன்னு எனக்கு தானே தெரியும். அவ்வளோ பொருளை எடுத்து அவனை வீட்டு ஜஸ்ட்லேயே சொறி வச்சு இவ்வளோவும் செஞ்சு எடுத்து வச்சா இவனை வந்துட்டு நைஸாக நோட்டிட்டு போகிறதுல தான் நிற்கிறானோ. சரி எல்லாத்தையும் எடுத்து வைப்போமேனே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் பாட்டுக்கு தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இவர் பார்த்தீங்கன்னா இவர் மாஸ் கேமிங் ப்ரோ இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டார். இந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாருன்னு எனக்கும் கொஞ்சம் தோண ஆரம்பிச்சிட்டு. அதனால என்ன பண்ணேன், பாதிக்கு பாதியாக பிரித்து கொஞ்சோண்டு அயனை நான் எடுத்துக்கிட்டேன். இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் செஸ்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தார். சரி என்ன பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்ட்டு நானும் பார்த்தேன். சரி அவர் எடுத்துக்கிட்டு இருக்கணுன்ட்டு என் ஆர்மர்லாம் நான் கண்டிப்பாக அடுக்கி வச்சான்ட்டு எல்லா தேவையில்லாத பொருளெல்லாம் அள்ளி அதில் போட்டு என்கிட்ட இந்த ஆர்மர்லாம் எடுப்போம் அப்படின்ட்டு எல்லா ஆர்மரையும் எடுக்கணுன்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்துட்டு ஏற்கனவே டைமண்டெல்லாம் நிறைய வச்சுருக்கோம். இப்போயும் நிறையா டைமண்ட் எடுத்து வச்சுருக்கோம். எல்லாம் பறி போயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க. அதனால் நான் டைமண்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம ஆர்மர்ஸ்லாம் எடுத்தாகணும் கண்டிப்பாக. ஏன்னா ஆர்மர்ஸ் ரொம்ப முக்கியம். 25 டைமண்ட் வச்சுருக்கோம். இதோட நம்ம டைமண்ட் ஹெல்மெட்டு இது எல்லாமே நம்ம வந்துட்டு நம்மளே வச்சுக்கணும். எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு தான் போச்சேன்னு உட்காந்துட்டு அழுவ கூட முடியாது. கீப்பின்னு யாரில் இருந்தாலும் அவனுக்கு பொறிக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஏதாச்சும் எடுக்கிறாரோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. நான் வைக்கிறேன் எடுக்கிறேன், அவரும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பட்டுன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் எடுத்து விட்டாரு. எனக்கு சரிகாண்டு அடின்னு அடிச்சு ப்ரோ காப்பர் தான் ப்ரோன்னா என்ன ப்ரோ அடிக்கிறீங்க அப்படின்ட்டு பார்க்குறாரு. ப்ரோ காப்பர் தான் ப்ரோ அப்படின்னு கற்றுனா அப்புறம் தான் காப்பர் இருந்தார். சரின்ட்டு காப்பர் கிடச்சிச்சான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட்டுன்னு அடிக்க ஆரம்பிச்சு விட்டாரு. என்ன ப்ரோ அடிக்கிற அப்படின்ட்டு நான் அவரை போட்டு பெரட்டுன்னு பார்த்தேன்னா என் கையில் இருந்தது காணாமட்டு. அவர்கிட்ட என்னென்னா அயன் ஸ்வார்டு இருக்குது, அது ஃபுல் பவரில் இருக்குது. என்னை போட்டு தள்ளிட்டாரு. நான் என்ன பண்ணுறது, நான் பாட்டுக்கு செவனையானு தானே இருந்தேன்ட்டு எடுத்தது எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு என் செஸ்ட் ஆர்மரு டைமண்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி பாய்ஸ் வந்துட்டு அந்த இடத்தோட கோஆர்டினேட்டெல்லாம் பார்த்து வச்சுட்டு அவர் கிளம்பிட்டாருங்க.
கண்டிப்பாக இப்போ தனியாக வந்துட்டு கண்டிப்பாக எடுக்க பார்ப்பாரு. அதனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, அந்த இடத்துல வந்துட்டு செஸ்ட்டு வந்துட்டு இடமாற்ற போகிறேன். அதில் இருந்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நான் வேறு இடத்துல ஒளிய வைக்க போகிறேன். அது மெயினாக இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். அதனால் நான் அதை வந்துட்டு யூடியூப்லேயே காட்ட மாட்டேன். ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோ போட்டான்னு வச்சிங்களேன், அவங்களும் வந்துட்டு நம்ம வீடியோ பார்ப்பாங்க. இப்போ அவங்க வீடியோ போட்டால் நானும் வந்துட்டு அதை பார்ப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாஸ் கேமிங் ப்ரோ வந்துட்டு வர சொல்லிட்டு, அவரும் வெளில போயிருந்தார். அவர் வந்துட்டு வர சொல்லிட்டு, நான் இப்போ வந்துட்டு ஆட்டோமேட்டிக் சுகர் கேன் ஃபார்ம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, நான் ஒரு பக்கெட்டு தரேன், அதில் போயிட்டு தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னேன். சரி ப்ரோ இங்கே தான் நிற்கிறேன், வாங்க பக்கெட்டு தாங்க அப்படின்னாரு. இருங்க ப்ரோ நான் தரேன். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு அழகாக ஒரு பக்கெட்டில் தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக அவருக்கும் ஆர்மர் செஞ்சு தரணுங்க. ஏன்னா அவர்கிட்ட இருக்க ஆர்மரை பார்த்திங்களா, நாங்கள் கொடுத்த அந்த கோல்டு ஆர்மரும் பேண்ட் வந்துட்டு காப்பரில் தான் செஞ்சு கொடுத்தோம். அதனால அதை மட்டும் அவர் வச்சுட்டு சண்டை போட முடியாது. அதோட அவர் சண்டை போடுறதுக்கு வருவாரான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம எடுக்கிறதெல்லாம் மீன் அடிக்காமல் அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு தந்துடுங்க. நம்மள்கிட்ட கூட டைமண்ட் தான் நிறையா இருக்குல்ல, நம்மளும் ஃபுல் ஆர்மர் செஞ்சாச்சு. லெஜெண்டரி பாய்ஸ் கண்டிப்பாக அவரே போய் எடுத்துப்பார். இவர் வந்துட்டு அப்பப்போ தான் வராரு. அதனால வந்துட்டு நம்ம அவருக்கு செஞ்சு தரணும்னு தோணுச்சு. சரி ஒரு ஹாப்பர் செஞ்சுருவோம், அப்புறம் வந்துட்டு ஒரு செஸ்ட்டு வேணும், ஒரு செஸ்ட்டும் செஞ்சுருவோன்ட்டு நான் என்ன பண்ணேன், பிளாங்க்லாம் எடுத்துகிட்டு ஒரு செஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அவருக்கு பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு டைமண்ட் ஆர்மர் செஞ்சு தரலான்னு தான் இருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரு செஸ்ட் எடுப்போம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். நம்மளால வந்துட்டு அந்த பிக்சர் செய்ய முடியுதுங்க, நம்ம வீடு கட்டுறதுல வச்சுக்கலாம். அதனால் நான் வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்துட்டு ஹீட் பிளாங்க் நிறையா இருந்தது இடம், அதனால் கொஞ்சம் வந்துட்டு ஒன்றாச்சும் சேவில் இருக்குன்ட்டு அதில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் உருக்கிட்டு இருந்தேன் அயனெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அயன் பிஸ்கெட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஏதாச்சும் தேவையில்லாத பொருள் இதுக்குள்ளே சொருவிடலாமா அப்படின்னு பார்த்தேன். சரி எல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். அதுக்கட்டி இவர் வந்துட்டு ப்ரோ நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. ப்ரோ என்ன ப்ரோ அதுக்கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா, சூப்பர் ப்ரோ வாங்க ப்ரோ நான் காட்டுற இடத்துல மட்டும் ஊற்றுங்க வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு வந்தேன். அவர் வந்துட்டு என் கூடயே தான் வந்தார். ப்ரோ இங்கே ஊற்றுங்க இங்கே வாங்க, கரெக்டாக நான் காட்டுற மாதிரிங்க, இந்த இடத்துல ஊற்றுங்கன்ட்டு இருந்தா அவர் அந்த சைடில் ஊற்றி விட்டார். ரைட்ரா அப்படின்ற தான் இருந்தது. என்ன ப்ரோ அங்கே ஊற்றிட்டீங்க அப்படின்னு பார்த்தா, ப்ரோ எங்கே ஊற்றுனாலும் ஒன்று தான் ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ எப்படி இருந்தாலும் எங்கே ஊற்றுனாலும் தண்ணி போகிற போக்கில் நம்ம ஆப்பர் வைக்க போகிறோம் அப்படின்னோடனே அவர் கிளம்பி ஓடிட்டார். எங்கே போனாருன்னு எனக்கும் தெரில. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு சுகர் கேன் வெட்டப்பட்டதுன்னு வச்சிங்களேன், இந்த தண்ணியில் நான் இப்போ அடிச்சிட்டு போனேன்னா அதே மாதிரி அடிச்சிட்டு போய் ஒரு இடத்துக்கிட்ட தண்ணி முடியணும். எனக்கு தோன்றேன் எந்த இடத்துக்கிட்ட தண்ணி முடியுதோ அந்த இடத்துக்கு நம்ம ஹாப்பர் வச்சிடணும். அதுக்கப்புறம் ஹாப்பருக்குள்ளே போய்டும். என்னடா இந்த தண்ணி முடியாது போல், சரிடா அப்படின்னு எவ்வளோ தான் போதுன்னு நானும் பார்த்துட்டு எல்லாத்தையும் தோண்டினேன். அப்புறம் இந்த இடத்துட்டு முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்த தோண்டி எடுத்துகிட்டு இதில் தான் ஹாப்பர் வைக்க போகிறோம். அதுக்கு கீழே ஒரு செஸ்ட் வைக்க போகிறோம். அந்த செஸ்ட்டில் ஹாப்பரை கனெக்ட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சுகர் கேனை நட்டுருவேன், என் கையில் வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு எல்லா சுகர் கேனையும் நட்டுக்கிட்டு இருந்தேன். நான் பாட்டுக்கு தான் நட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் வந்துட்டு அவர் வேலையை கட்டி விட்டார். அந்த சைடில் இறங்கி தண்ணி ஊற்றி விட்டாருங்க. நான் என்ன பண்ணுறது, ஒரு சைடில் தாங்க ஊற்றணும். ஐயோ அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட என்ன இங்கெல்லாம் ஊற்றக்கூடாது ப்ரோ அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், வேலை முக்கியமாக வெளில வந்துட்டு சேட்டிங் போயிட்டேன். சேட்டிங் வந்துட்டு இன்னொன்று சேட்டிங் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு பார்த்தாரு, சேட்டிங்கை பார்த்தாரு, என்ன சொல்லியிருக்குன்னு புரியலையா என்ன எதுன்னு தெரியல. அவரும் பதிலே சொல்ல. சரி அது இனிமேல் ஊற்ற மாட்டாருன்ட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டேன். அதனால ஒரு பிளாக்கு தப்பாக விட்டேன். ரைட்ரா அப்படின்ட்டு மேலே வந்துட்டு பிளாக்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் ஓகேன்னு அவரே அனுப்புனார். சரி அவருக்கு புரிஞ்சிச்சு போல அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக அந்த கண்ணாட்டம்லாம் ஒன்று அதை வச்சாகணும். அதை வச்சுட்டு அடுத்து தான் நம்ம வந்துட்டு நம்மளோட மொத்த இதுவும் கம்ப்ளீட் ஆகும். இல்லைன்னு வச்சிங்களேன் இல்லைன்னா தானாக வெட்டாது. பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு மரம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது, அப்படியே குச்சி கிருட்டுன்னு வச்சுட்டோம்ல மசா கிட்டா. ஒரு செடியை இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு செடியை நட்டுறதுக்கு இவ்வளோ மாசான டைலாக் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சரி விடுங்க, இப்படி இருந்தாலும் நம்ம தானே நினச்சேன், அந்த மாதிரிலாம் வைக்கணும்ல. அதெல்லாம் தெரிஞ்சு இந்த சைட்லேருந்து வச்சாதான் நம்மளை பார்த்து வரும்னு நினச்சேன். எந்த சைட்லேருந்து வைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டை பார்த்து தான் கண்ணு வருது. இப்போ பார்த்திங்கன்னா அதை உடச்சான் பட்டுன்னு அவர்கிட்ட போயிடுச்சு. ப்ரோ அது ப்ரோ அப்படின்னு கேட்டேன். அவரும் தந்துட்டார். ஓகே அதை எடுத்து போட்டு நானும் எடுக்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் கிடைக்கல. பாரு அதுக்கப்புறம் கிடச்சிச்சு. அப்புறம் வந்துட்டு மேலே வந்துட்டு உட்காந்துட்டு அழகாக இது மேலே தான் நம்ம வச்சாகணும். அழகாக இப்படி ஒன்று அப்படியே கொஞ்சம் நான் இது ஒன்று அடுத்தது ஒன்று, அப்புறம் அதுக்கு மேலே ஒன்று, இதுக்கு மேலே ஒன்று. இப்போ நம்ம வந்துட்டு ரெஸ்டோன் எடுத்துக்கணும். ரெஸ்டோன் எடுத்து இது எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணணும். 1 2 3 4 5 அவ்வளோதாங்க நம்ம வேலை மொத்தமாக முடிஞ்சிச்சு.
இதுக்கப்புறம் ஏதாச்சும் வளர்ந்ததுன்னா தானாகவே அதுவே கட் பண்ணிக்கும். இப்போ எப்படி கட் பண்ணணும்னு வச்சிங்களேன், இப்போ நம்மள்ட்ட சுகர் கேன் இருக்குது. இந்த டேட்டை எடுத்து போடுங்க. இவரை பார்த்தீங்கன்னா கேமில் லிஃப்ட் வச்சுட்டு போயிட்டாருங்க. அதான் என் வேலை முடிஞ்சிச்சுல ப்ரோ அப்படின்ட்டு கிளம்பி விட்டாரு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இன்னொரு பிளாக்கை உடைக்கணும். இப்போ இங்கே தான் செஸ்ட் வச்சோம். சரி செஸ்ட் வைக்க ஆங்கிள் எடுத்து வைப்போம் அப்படின்ட்டு நான் செஸ்ட்டு எடுத்துட்டேன். ரைட்டரா நமக்கு செஸ்ட்டு கிடச்சிச்சு. இப்போ நான் செஸ்ட்டு செஞ்சுட்டு இருந்ததுனால தான் போயிட்டு ஓகே ஏறி இப்படி அவ்வளோதாங்க. இந்த மாதிரி செஸ்ட் வச்சுட்டு இப்போ ஏறுறது படிக்கட்டாட்டம் ஒன்று செஞ்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு உட்காந்து இது மேலே வச்சு அழுத்தணும்னு வச்சிங்களேன், ஹாப்பர் இது மேலே செட் ஆகிடும். ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம வேலை ஃபுல்லாக 100% கம்ப்ளீட் ஆகிட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு 99% தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே வந்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகும்னு காட்டுற பாருங்களேன். 99%ல் இதை காட்டுறது தான் அந்த 1% ஆடாதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வெட்டும் போது வந்துட்டு இது இருங்க காட்டுறேன். இது வேறு வேகமாக உளுந்து தொலை வேண்டியது. ஐய் வெறியா தெரியுங்க இதை. ஓகே இப்போ வந்துட்டு எல்லாம் வளர்ந்துருக்கா. இப்போ வந்துட்டு இது வெட்டாது. இப்போ ஏதாச்சும் ஒன்று 3 பிளாக், அதாவது இப்போ வளர்ந்துருக்கு இந்த கண் மேலே வச்சுருக்கோம்ல அந்த அளவுக்கு ஹைட்டு வளரணும். என்ன உழுவலை ரைட்டரா வெறியேற்றுது. ஓகே கரெக்டாக கொஞ்சம் மேலே ஏற்றி அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு 3 பிளாக் ஹைட்டு வளர்ந்த உடனே இது என்ன ஆச்சு, வெட்டி விட்டுது. இப்போ நம்ம அந்த சுகர் கேன்லாம் அந்த பாருங்கள் தண்ணியில் அடிச்சுக்கிட்டே உள்ளே போயிடுச்சா, இந்த மாதிரி தண்ணியில் அடிச்சுக்கிட்டே போய் ஹாப்பரில் விடணும். இப்போ வெளியில் சில இது செதறதா, அந்த மாதிரி செதறக்கூடாதுன்னா நம்ம இதை சுற்றி இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு கவர் பண்ணிடணும். நிறைய பேர் வந்துட்டு கிளாஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போதைக்கு கிளாஸ் செய்யலை, அதனால் வந்துட்டு கிளாஸ் இல்லாமல் இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரி டேட்டை வச்சு கவர் பண்ணிடணும். டேட்டை வச்சுட்டு செஞ்சால் இப்போ என்ன தப்பா அப்படின்ட்டு நானும் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொன்றா. என்கிட்ட வந்துட்டிங்கன்னா டேட்டு தீர்ந்துட்டு இப்போ போயிட்டு டேட் எடுக்கணும், இதெல்லாம் கவர் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணிடுவோம்ட்டு நான் என்ன பண்ணேன், இதெல்லாம் என்ன காட்டிட்டுன்னு கட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இதை சுற்றி இந்த மாதிரி வச்சுட்டேன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை சுற்றி லைட்டை பண்ணணும். இப்போ வந்துட்டு உள்ளே ஒன்று தான் செஞ்சுருக்கோம். இதை வச்சுட்டு அவ்வளோவா நமக்கு வேகமாலாம் கிடைக்காது. இதை இன்னும் ஃப்ளோராகவும் செய்யணும். அதெல்லாம் செய்கிற அளவுக்கு நம்ம நிறைய சேர்த்தாகணும். நிறைய வேலை இருக்குது. பார்த்திங்கன்னா இப்படியே வந்தோமா இந்த சைடில் இந்த செஸ்ட் எடுக்க முடியலையே. ஐயா அதை வேறு தோணுன்னா அதுக்காட்டி இதுங்க வேறு என்கிட்ட உங்களுக்கு வந்துட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா பக்கத்துல அந்த ஜாம்பி இருந்துச்சுன்னா அதுவும் போய் சேர்ந்துடல, நமக்கும் ஹெல்த்தே குறையாது. அதுவும் போய் சேர்ந்துட்டு நம்ம நினச்ச மாதிரியே பண்ணியாச்சு. அதுக்கு எக்ஸ்பி வேறு கிடச்சிது. சரி அப்படின்ட்டு வந்துட்டு இந்த செஸ்ட்டை பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் உடைச்சேன். ஓகே பின்னாடி படிக்கட்டாட உடைச்சிப்போம். அப்புறம் இந்த இடத்த சுற்றி கண்டிப்பாக நம்ம லைட்டப் பண்ணி ஆகணும். ஏன்னா ஜாம்பி ஏதாச்சும் கண்ட கர்மம்லாம் வந்துட்டு இதுக்குள்ளே ஸ்பான் ஆகிட்டு தண்ணி வேறு நிற்கிதா, தண்ணியில் நின்றுட்டு ஜாலியாக நிற்குங்க. அங்கே பாருங்கள் ஆல்ரெடி 4 வெட்டி போட்டிருக்குது. நம்மள்ட்ட இருந்தது எல்லாத்தையும் இதில் வச்சோம். அதோட நம்ம புக்கு செய்யலாம், பேப்பர் தேவையாச்சே அப்படின்னு யோசித்தேன். சரி கொஞ்சோண்டு எடுத்துப்போம், ஒரு 10 மூட்டை அதில் வச்சுருவோன்ட்டு நான் வந்துட்டேன். 10 மூட்டை அதில் வச்சுட்டு மீதியெல்லாம் நம்ம எடுத்து போட்டு எடுக்க ஆரம்பித்தேன். இன்னும் 21 எடு அப்படின்ட்டு 10 எடுத்துட்டேன். ஓகே இந்த இடத்த சுற்றி கண்டிப்பாக நம்ம லைட்டப் பண்ணி ஆகணும். இல்லைனா ஜாம்பிஸ்லாம் வந்துட்டு உள்ளே ஸ்பான் ஆகிட்டு தண்ணியில் நின்றுட்டு நம்ம உசுரை எடுக்குங்க. சரின்ட்டு இங்கே வந்துட்டு அங்கங்கே சுற்றி லைட்டை வச்சு நானும் லைட்டப் பண்ணிக்கிட்டே வந்தேன். எல்லா சைட்லேயும் ஒரு 2-3 லைட்டு வச்சோன்னா வச்சிங்களேன் இந்த இடம் நல்லா வெளிச்சமாயிடும். ஓகே என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்துட்டு லைட்டப்பும் பண்ணிட்டேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து பார்த்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நமக்கும் கிடச்சிட்ருக்கோம். ஓகே நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து செய்ய வேண்டிய வேலைலாம் நிறையா இருக்குது. பேப்பர் செய்யணும், அதுக்காக தான் நான் வந்துட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் நம்மளால் பிக்சர் செய்ய முடியுதுங்க. இதை வந்துட்டு நான் போன தடவையே சொன்னேன்னா இந்த பிக்சர் எடுத்து நம்ம கட்ட போகிற வீட்டில் வச்சு அழகாக இருக்குன்ட்டு. வீடு கட்ட போகிறது யாருன்னா நம்ம லெஜெண்டரி பாய்ஸ் தான் கட்ட போகிறது. அவர் தலையில் தான் கட்டி விட்டாங்க, அவர் தான் கட்ட போகிறாரு. அவர் கட்டுற வீட்டில் நம்ம போயிட்டு இப்போ வந்துட்டு ஃபோட்டோ வைக்க போகிறோம். அதுக்காக இந்த ஃபோட்டோ செஞ்சுப்போம் அப்படின்னு தோணுச்சு. சரின்ட்டு பிக்சர் எடுத்துக்கிட்டேன். ஓகேடா இந்த ஃபோட்டோ வச்சுட்டு அழகு பார்க்கலாம் அப்படின்ட்டு இது என் கையில் வச்சுக்கிட்டு இருந்தால் எனக்கு ஸ்டோரேஜ் ஆகிடும். அதனால வந்துட்டு உள்ளே எடுத்து வச்சுருவோன்ட்டு வந்துட்டேன். ஓகே உள்ளே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தூங்கிடலான்னு தூங்கிட்டேன். என்ன வச்சிங்களேன் நைட்டு கண்ட கர்மம் வந்துட்டு நம்மளை அடிக்கும், நம்மளால் ஒழுங்காக வீடியோ கவனிக்க முடியாது. ஆனால் நம்ம தூங்கி எழுந்துச்சி அடுத்த வேலைக்கு கிளம்புவோம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிய போதுங்க. ஓகே இதோட நம்ம பார்த்திங்கன்னா வீடியோ முடிச்சுக்க போகிறோம். இப்போ வந்துட்டு நான் மேலே போயிட்டு முடிச்சிங்க கரெக்டாக வீட்டுக்கிட்ட போகிறோம், வீடியோ முடிக்கிறோம். வந்தாச்சு. ஓகேடா வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, வேலை முடிஞ்சுது. இது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுப்போம். இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோ செகண்ட் சேனலில் போடுவோம். ஓகே டாட்டா பாய் பாய்.